வணக்கம். நாம தினமும் சாப்பிடுற சாப்பாட்டுல எவ்ளோ வரலாறு இருக்குன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம தட்டுல இருக்கிற உணவு வெறும் சுவை மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. வாங்க, நம்ம சாப்பாட்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த ஆச்சரியமான கதைகளை பத்தி இப்ப பார்க்கலாம். இப்போ இந்த தட்டுல இருக்கிறத பாருங்க. பார்க்கவே நல்ல காரசாரமான இந்தியன் கறி மாதிரி இருக்குல்ல. ஆனா இதுல இருக்கிற முக்கியமான விஷயங்கள் பலது இந்தியால இருந்து வரலன்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட இந்த முழு அலசலுக்கும் ஆரம்ப புள்ளி. சரி வாங்க முதல்ல ஒரு பொதுவான வார்த்தையிலிருந்து ஆரம்பிப்போம். கறி. இந்த கறி அப்புறம் கறி பவுடருங்கிற விஷயம் எல்லாம் எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம். இங்கேதான் ஒரு பெரிய ஆச்சரியமே இருக்கு. நம்ம பாரம்பரிய இந்திய சமையல்ல கறி பவுடர்னு ஒன்னு கிடையவே கிடையாது. அது நம்ம மசாலாக்களோட சிக்கலான சுவைகளை ரொம்ப சிம்பிளாக்கி அவங்க நாட்டுக்கு ஈஸியா எடுத்துட்டு போறதுக்காக பிரிட்டிஷ்காரங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். அதாவது இந்தியாவோட ஒரிஜினல் டேஸ்ட்டை வீட்டுக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி இதை மார்க்கெட் பண்ணாங்க. ஆனா உண்மையில இது நம்ம மசாலாக்களோட ஒரு பிரிட்டிஷ் காப்பி, அவ்வளவுதான். இந்தியர்களுக்காக இல்ல, பிரிட்டிஷ்காரங்களோட வசதிக்காக உருவாக்கப்பட்டது. கதை இத்தோட முடியல. பிரிட்டிஷ்காரங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இன்னொரு இந்திய டிஷ் இருக்கு. அதுதான் முலுக்கடானி சூப். இந்த பேர் எப்படி வந்துச்சு தெரியுமா? நம்ம ஊரு மிளகு தண்ணி தான், அதாவது ரசம். பிரிட்டிஷ்காரங்களுக்கு சூப் வேணும்னு கேட்டதால நம்ம சமையல்காரங்க ரசத்தையே கொஞ்சம் மாத்தி திக்கா சூப் மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த மிளகு தண்ணி தான் மருவி முளிக்கடானி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம சமையலோட அடிநாதத்துக்கே போவோம். அதாங்க மூலப்பொருட்கள்: தக்காளி, உருளைக்கிழங்கு, மிளகாய். இது மூணும் இல்லாம ஒரு இந்தியன் கிச்சனை நினைச்சு பார்க்க முடியுமா? ஆனா ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இதுல ஒன்னு கூட இந்தியாவோடது கிடையாது. இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே நடக்குது. நம்மளோட பாரம்பரிய கருப்பு தங்கம்னு சொல்லப்பட்ட மிளகுக்கு பதிலா அமெரிக்காவிலிருந்து போர்ச்சுகீசியர்கள் கொண்டு வந்த மிளகா நம்ம சமையலறைய ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சுது. ஏன்னா இது விலை கம்மி, எங்க வேணாலும் வளரும். மிளகு மாதிரி காரமா இருந்ததால இதுக்கு மிளகு காய் அப்படின்னு பேர் வச்சாங்க. பாத்தீங்களா, பேர்லயே அந்த வரலாறு இருக்கு. சரி வாங்க, அந்த லிஸ்ட வேகமா பாப்போம். முதல்ல மிளகாய். இது அமெரிக்காலேருந்து வந்தது. அடுத்தது உருளைக்கிழங்கு. இதுவும் அமெரிக்கா கண்டத்திலிருந்து தான். கடைசியா தக்காளி. இதுவும் அதே கதை தான். யோசிச்சு பாருங்க, நம்ம சமையலோட ஹீரோக்கள் மாதிரி இருக்கிற இந்த மூணுமே வெளியூர்காரங்க தான். எவ்ளோ ஆச்சரியமா இருக்குல்ல? இந்த மாதிரி கலப்புக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட்டான உதாரணம் நம்ம தூத்துக்குடி மக்ரூன். போர்ச்சுகீசியர்கள் பாதாம்ல மக்ரூன் செஞ்சாங்க. ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க? பாதாம் காஸ்ட்லியா, பரவாயில்ல, அவங்களே கொண்டு வந்த முந்திரிய வச்சு நம்ம ஸ்டைல்ல கூம்பு வடிவத்துல ஒரு புது ஸ்வீட்டையே உருவாக்கிட்டாங்க. வெறும் பொருட்கள் மட்டும் மாறல, நம்மளோட ஒட்டுமொத்த சாப்பாட்டு பழக்கமே காலனித்துவத்தால மாறி போச்சு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம். நம்ம மக்கள் பாரம்பரியமா சாப்பிட்டது சத்தான சிறுதானியங்கள் தான், கேழ்வரகு, கம்பு மாதிரி. ஆனா வரி வசூலிக்க ஈஸியா இருக்குங்கிறதுக்காக பிரிட்டிஷ்காரங்க அரிசி சாகுபடிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இதனால சத்து கம்மியான அரிசி நம்ம முக்கிய உணவா மாறிடுச்சு. இதோட பாதிப்பு ரொம்ப பெரியது. இந்த ஊட்டச்சத்து இழப்பு எவ்ளோ பெருசுன்னு இந்த சார்ட்ட பாருங்க. 100 கிராம் கேழ்வரகுல 344 மில்லிகிராம் கால்சியம் இருக்கு. ஆனா அதே 100 கிராம் அரிசில வெறும் 10 மில்லிகிராம் தான். வித்தியாசம் மலைக்கும் மடுவுக்குமா இருக்கு இல்லையோ? சாப்பாடு மட்டும் இல்ல, நம்ம காலையில குடிக்கிற பானம் கூட மாறிடுச்சு. உடம்புக்கு குளிர்ச்சி தர்ற சத்தான நீராகாரத்துக்கு பதிலா பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்த சூடான காஃபியும் டீயும் வந்துச்சு. அது ஸ்டேட்டஸ் சிம்பிளாகவும் மாறிடுச்சு. ஃபில்டர் காஃபின்னு சொன்னாலே இந்த டவரா டம்ளர் தானே ஞாபகத்துக்கு வரும். ஆனா இதோட டிசைனுக்கு பின்னாடி ஒரு பெரிய சமூக கதையே இருக்கு. என்னன்னு பாப்போமா? இந்த டிசைனுக்கு 2 காரணங்கள் சொல்றாங்க. ஒன்னு, அப்போ இருந்த சாதி பாகுபாடு. சில சமூகத்தினர் உதடுபடாம காஃபியை குடிக்கிறதுக்காக இந்த விளிம்பு உதவுச்சுன்னு சொல்றாங்க. இன்னொன்னு, ரொம்ப சிம்பிள், சுகாதாரம். ஒருத்தர் குடிச்ச டம்ளர்ல அடுத்தவர் குடிக்கிறப்போ நேரடியா உதடுபடாம இருக்க இது ஒரு வழியா இருந்திருக்கு. இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா மாற்றங்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்க ஒரு அருமையான வார்த்தை இருக்கு. நம்ம உணவு வரலாற்றை மொத்தமா புரிஞ்சுக்க இது உதவும். அந்த வார்த்தை தான் பாலிம்செஸ்ட். அப்படின்னா என்னன்னா, அந்த காலத்துல ஓலைச்சுவடியில எழுதிட்டு அதை அழிச்சிட்டு மேலேயே திரும்ப எழுதுவாங்க. அப்படி எழுதும்போது பழைய எழுத்தோட தடம் லேசா தெரியும். நம்ம தட்டம் அப்படிதான். பழைய வரலாறு அழியாம புதுசா மாறின உணவு பழக்கத்தோட தடம் அது மேல பதிஞ்சிருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம தட்டுல இருக்கிறது சாப்பாடு மட்டும் இல்ல, அது ஒரு உயிரோட்டமான வரலாற்று புத்தகம். அதுல வர்த்தகம், அதிகாரம், கலாச்சார பரிமாற்றம்னு எல்லாத்தோட கதையும் எழுதப்பட்டிருக்கு.
அதனால நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். நீங்க எடுத்த வேளை சாப்பிட உட்காரும் போது உங்க தட்டை நல்லா பாருங்க. அதுல என்னென்ன கதைகள் ஒளிஞ்சிருக்குன்னு யோசிங்க. நீங்க கண்டுபிடிக்கிற விஷயங்கள் உங்களையே ஆச்சரியப்படுத்தலாம்.